கேஜேஆர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்திருக்கும் ஐரா வரும் மார்ச் 28 முதல். உரியடி 2 சூர்யா சார் தயாரிப்பில் 2D என்டர்டெயின்மெண்ட் ராஜா அண்ணன் கோ ப்ரொடக்ஷனில் பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ட்ரெய்லர் சாங் எல்லாம் காமிச்சாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. உரியடி 1 ஃபஸ்ட் டைம் விஜய் பிரதர் போட்டு காமிச்சார். ஸோ அது நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நலன் எல்லாம் உட்காந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதிலிருந்து உரியடி 2 வந்து ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு டாக்டரேட் வாங்கின டெவலப்மெண்ட் தெரியுது விஜய்கிட்ட. ஸோ விஜய்க்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். ப்ளஸ் த ஹோல் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தேவ் கிவன் த பெஸ்ட். கேமரா ஒர்க் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ப்ளஸ் மியூசிக் ரீரெக்கார்டிங் வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாண்டிங்காக இருந்துச்சு அந்த ரீரெக்கார்டிங். ப்ளஸ் நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் தெரிஞ்சுது. ப்ளஸ் இது பெரிய கமர்ஷியல் ஹிட், உரியடி 1 விட இது மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட்டாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் த விழாநாயகன் வந்து தலைவன் கோவிந்த் வசந்தா அவர் நம்மளை புகழ்ந்து பேசிட்டார் முன்னாடியே, அதனால் பதிலுக்கு பேசுகிற மாதிரி இல்லை. பட் என்னென்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப ரேர் காம்பினேஷனான குவாலிட்டிஸு. என்னென்னா டேலண்ட்டு, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, கம்ப்ளீட் டெடிக்கேஷனு. இது ரொம்ப ரேர் குவாலிட்டி. மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறது. கோவிந்த் ஹேஸ் இட். ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்போ ஃபோன் பண்ணாலும் நைட் 2 மணி 3 மணி எப்போ ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பார். சொன்ன நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி அதை விட 2-3 மடங்கு எக்ஸப்ஷனலாக கொடுப்பார். இந்த படத்தில் வந்து 3 பாட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு ஜானரில் இருக்கும். அது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் த ஃபில்ம் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட். ஏன்னா ஒரே கேட்டகரியில் ப்ரூவ் பண்ணாமல் வெவ்வேறு ஜானரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சி, கதையில் வாய்ப்பு கிடச்சி அதை பண்ணுறது கஷ்டம். அது பண்ணியிருக்காரு. 2 பாட்டு பாடியிருக்காரு. ரொம்ப பிரமிப்பான பாட்டு. அவர் பாடும்போது நான் பார்த்துருக்கேன். அப்படியே வாயை பொழந்து அப்படியான்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹை பிச் அப்படி போகிறான் நாயசமாக. உள்ளேருந்து கேட்கும்போதே ஒரு பேத்தோ சாங் இருக்குது, கேட்கும்போதே கண் கலங்கும். நான் கூட அவருக்கு ஒரு வாட்டி பாட்டு கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு என்னென்ன கால் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், கால் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கால் ஃபுல்லரிச்சு இருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது. இதோட எனக்கு அப்ரிஷியேஷன் சொல்ல தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோவிந்த். அடுத்து படத்தை பற்றி சொல்லணுன்னா, உரியடி 2 பற்றி சொல்லணுன்னா, ஏன் வந்து சூர்யா சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வியில் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்? பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா? கிடையவே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார். உண்மை. இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார். சூர்யா சார், உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும். அதுக்கான உழைப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொட்டியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து அகெயின் இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் எனி டைரக்டர். ஒரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவேன். நேற்று கூட ராஜா சார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ஏவிஎம் நிறுவனம்லாம் நம்ம படம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த நிறுவனம் பற்றி பெருசாக தெரியாட்டியும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவங்க படம் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், அவங்க எடுக்கிற அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக அவ்வளோ பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதில்ல. நான் எனக்கு 2Dயில் கிடச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். சரியான ஒரு பிளானிங் இருக்கும், பக்காவான ஒரு திட்டமிடல் இருக்கும். கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டா அதுக்கு மேலே திரும்ப விஷயங்கள் பேசுகிறதோ
ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது எதுவுமே இருக்குது. அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் படம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தொய்வு இல்லாமல் படத்தை முடிக்கிறது, ஒரு படத்துக்கான ப்ராசஸ்ஸு ப்ரீ ப்ரொடக்ஷனு, ஷூட்டு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, ரிலீஸ், ஆடியோ லான்ச், ரிலீஸ் வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. தமிழ் சினிமாவில் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 150 படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். அது எவ்வளோ வலி கொடுக்குன்றது. ஐம் சாரி, ஐ நோ இட். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த இதில். நான் ரொம்ப பேசவே வரல. தண்ணி சாரிங்க. வசூல் ராஜாவில் கமல் சார் சொல்கிற மாதிரி அழுவாச்சி சீனாக போயிடும் பொழுது நான் அப்படிலாம் பிளான் பண்ணியே வரல. 2 நிமிஷத்தில் அப்படியே ஓடிடலாம் அப்படின்றதான். ஏன்னா நம்ம மைக்கையும் மேடையும் பார்த்தா இன்னும் தெரியல, அதுக்கு நமக்கு இதுக்குன்னே செஞ்சு விட்ட மாதிரி அப்படி பேச வந்துடுது. பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை, உண்மையிலே பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் பேசிட்டோம் அப்படின்றது தான் சிந்தனை. பட் ஆனால் சரி சொல்லி ஆகணும்ல சில விஷயங்கள். ஸோ அதனால் சொன்னது தான் இதெல்லாம். ஸோ அப்படி மென்மேலும் 2D நிறுவனம் நிறைய படம் பண்ணணும்னு ஆசை. இப்போ படம் முடிஞ்சதுனால நான் இது பேசுகிறேன். இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை. ராஜா சட்டை கூட நேற்றா சொன்னேன். இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்னா தேங்க்யூ பிரதர், தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சது என்னென்னா படம் பண்ணும்போது நம்ம பேசணும்னா அது சொம்பு தானே அது. ஸோ அப்படி தானே நினச்சிடக்கூடாதுன்றனால நிறைய ப்ரெஸ்லேயும் சரி ரிவ்யூவர்ஸ்ட்டையும் சரி நான் ரொம்ப பழகவே மாட்டேன். ட்ரை பண்ணதில்லை. என்கிட்ட ட்ரை பண்ணப்போ கூட ஏன்னா உரியடிக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம நெருங்கி பழகிறோம், நல்லா பழகிறோன்னு வச்சிங்களேன், ஏதோ நான் ஒரு இன்டைரக்டாக நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்த படத்தை அவங்க ஏதாவது சரியாக இல்லைன்னா அவங்க சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாதுனாலே விலகியே நிற்கிறது. இப்போ நம்ம கம்பெனிலேயும் அப்படி தான் விலகி தான் இருந்தது நிறைய விஷயத்தில். பட் இப்போ படம் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ரெடியாச்சுன்றதுனால இதை நான் சொல்கிறேன். ராஜா சார்லாம் நான் சும்மா பேருக்கு தான் ராஜா சார்னு சொல்லுனே தவிர அவர் எனக்கு அண்ணன் மாதிரி தான். நான் எப்பயுமே ஒரு உணர்வு. அவரெல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து 2D நிறைய நம்ம படங்கள் பண்ணோம். நிறைய இயக்குநர்களுக்கு கம்பெனியில் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்து வேறு என்ன சொல்கிறதுன்னா ப்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுங்களேன், யாரோ நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க, ஒரு டாக்டரு. அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களோட டியூட்டி. டாக்டருக்கு வந்து அது டியூட்டி, அவ்வளோதான். நான் என் வேலையை செஞ்சேன், அவ்வளோதான். ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட உயிருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ வருஷம்னாலும் மறக்க மாட்டோம். அப்படி தான் எனக்கு ப்ரெஸ்ஸு. உரியடிக்கு வந்து ப்ரெஸ்ஸு பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு ப்ரெஸ்ஸில் யாருமே தெரியாது. உரியடி பண்ணும்போது ப்ரெஸ்ஸில் சினிமாலே யாரும் தெரியாது எனக்கு. பட் தட் வாஸ் செலிப்ரேட்டட் பை ப்ரெஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸுன்னு வந்து என்ன இதெல்லாம் விரும்பவே இல்லை நான். அதுதான் படம். இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக படம் இனிமேல் ஒரு நாள் டைரக்ட் பண்ண வேணான்னு இருக்கிறேன். ரொம்ப அப்சஸ்டாக போயிட்டுது மைண்டு அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ. ஸோ அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி படத்தை எனதாக்கிக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. படத்தில் வேலை செஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் இந்த படம் சொந்தம். ஒவ்வொருத்தருக்குன்னா இப்போ மந்தியூர், தென்காசி, குற்றாலம்லாம் ஷூட் பண்ணோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சினிமாவில். துணை நடிகர்கள் க்ரௌடில் ஆம்பியன்ஸ் நிற்பாங்க. உரியடியில் க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆம்பியன்ஸ் நிற்க மாட்டாங்க. நிறைய பேர் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு சீன் சொல்லணுன்னா ஒரு லத்தி சார்ஜ் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நிறுத்திட்டு நானும் நின்னேன். ஸோ நான் வந்து போலீஸாக வரவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ கை தூக்குங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கை தூக்க சொல்லி இவங்க எங்களை மட்டும் அடிங்க, வேறு யாரும் அடிச்சிடாதீங்க, ஏன்னா கொடுத்தது எல்லாமே நெஜக்குச்சி, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த பசங்க எல்லாருமே இல்லை நான் அடி வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கி எல்லாருமே அடி வாங்கினானுங்க. ஸோ நன்றினா ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் யாருக்கும் நன்றி கிடையாது, நினைச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ திஸ் ஃபிலிம் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் எஸ், ஒவ்வொருத்தரோட உழைப்பும் நியாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தட்ஸ் இட். ஜஸ்ட் லைக் உரியடி, இந்த படம் உங்களோட நேரத்தையும், இந்த சினிமாவுக்கு நீங்கள் செலவு பண்ணுற நேரத்தையும் பணத்தையும் புத்திசாலித்தனையும் 100% வந்து மதிக்கிற ஒரு படம். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டில் உரியடி 2ல் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் விஜய் என்ன ஃபோன் பண்ணும்போது 96 வந்து நான் கம்போசிங் ஸ்டார்ட் கூட பண்ணலை. ஸோ he committed way before 96. he trusted me before 96. it is a அது வந்து எனக்கு அது ஒரு அங்கீகாரம். பிகாஸ் Vijay is one of the very, very few genuine human beings I have ever met. Because he won't fake. He cannot fake.
அது ஒரு ஸ்பெஷல் ஜீன். அதுக்கப்புறம் 2D என்டர்டெயின்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்றது வந்து அதோட கரெக்டான உதாரணம். பிகாஸ் ராஜா சார் வந்து ஐ திங்க் எல்லா பாட்டுமே முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பாட்டு மிக்சிங் அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் பாட்டே கேட்டிருக்கு. இது வரைக்கும் எனக்கு கூட மெசேஜ் பண்ணல பாட்டு எப்படி வந்திருக்கு. அதுவும் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி படம் முடித்து எடிட்டிங் முடித்து RR முடித்து அதுக்கப்புறம் தான் படமும் பார்க்குறேன். ஒரு சிங்கிள் சீன் கூட பார்க்கல. பிகாஸ் ஹீ ட்ரஸ்டட் த ஹோல் crew. And about Uriyadi 2. Uriyadi 2 will not satisfy you for sure. Because அது ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. It will disturb you for days. You will not sleep properly for days. Because that is what this film is meant to be. This film has to be made. And எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். Thank you for everything. Thank you for coming. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா Uriyadi 1 பார்த்துட்டு நான் ஒரு தடவை டிக்கெட்டில் பார்த்தோம். இப்போ பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 வந்து பண்ணலாமான்னு கேட்டபோது இதை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இல்லைங்க, ஃபார்முலாலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. இப்படி வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. எங்கே போனாலும் பரிதாபங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை கேட்டுட்டு ஒரு நாள் தூக்க முடியலங்க. என்னால் தூக்கமே வரல எனக்கு முதல்ல. அப்புறம் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ இந்த படத்தை விட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பேசுவீங்க, நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேங்க. ஒரு விழா வந்து ஹிட் ஆகணும்னா யூடியூப்பில் எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதான் மக்களுக்கு பார்த்து செய்யும். உங்களை விட வாங்க செய்கிறது, அதான் செஞ்சிட்டிங்களே. யூடியூப் தர செய்கிறீங்களே நீங்கள் தான். அப்படின்ட்டாங்க பாவமாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆமாங்க, பாவங்க, நான் தான் பாவன்னு எல்லாம் தெரியும். காலெலாம் உடஞ்சி கதை ஏதாவது சொல்லி இந்த மாதிரி அழுது இந்த மாதிரி. இல்லை அது இல்லை, அதுக்கு இப்போ நாள் இருக்குல்ல. அப்போ நான் உடஞ்சிட்டு இந்த மாதிரி படுத்துருந்தேங்க. அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணேங்க. அந்த படத்தில் வந்து நான் ஒரு பெரிய ஸ்டண்ட்டு பண்ணேன். இந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து வெட்டி விழா சரி. ரொம்ப நன்றிங்க. அதனால் நல்ல வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கணுன்ட்டு அதனால் இதை சொல்கிறேன். எல்லோரோட மக்கள் எல்லோரும் நினைப்பாங்க எல்லோரும் வளமாக வாழணுன்ட்டு. அந்த வளத்துக்கே வந்து ஒரு ஆபத்து வரும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட் அது என்ன ஆகுது, அவனை வந்து வன்முறையில் அவன் அது போராடுறான், சஸ்டெயின் பண்ணுறதுக்கு போராடுறான். அதுக்கு பேர் வந்து வன்முறை பண்ணுற ஆன்டி இண்டியனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆடிஷன் போனேன். அந்த அவங்களாம் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. சரி சார் ஓகே அப்படின்னு. அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சி போச்சு. அது அரசியல்வாதி கேரக்டர் தான் போனேன். அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சிருச்சு. திருப்பி வேறு ஒன்று எடுத்து அனுப்புங்கன்னாரு. என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை. அப்போது என்னோடய ஃபோன் போரோ பண்ணி அதை எடுத்து அனுப்பினேன். அது பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், இவர் தான் ராஜ் பிரகாஷ், இவர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. யார் வாய்ப்பு கேட்டு போகிறாங்களோ அவருக்கு எல்லாருக்கும் விஜயகுமார் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. மணிக்கடையில் நின்றுருக்க எல்லா நடிகர்களும் வந்து நடிகர்கள் அங்கே தேடிங்கன்னா நீங்கள் கிடைக்கும். ஆர்ஜே விஜே அது மாதிரி ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து யார் டிசர்விங் கேண்டிடேட்டு அவர் யார்? ஏன்னா அவங்க சினிமாவை மதிக்கலை. ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கழுவி ஊற்றுறானுங்க என்ன. அப்புறம் வந்து இல்லை நான் வேறு மாதிரி நினச்சேன், அது இதை மாதிரி இருக்குது. இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கேட்குறாங்க. அது என்ன இது உங்களுக்கு அந்த அந்த செய்கிற தொழில் மேலேயே உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை மரியாதை இல்லைல்ல உங்களுக்கு அந்த தொழில் மேலே. ஆனால் அது ஆக்சுவலாக வைரமுத்து சொல்வார், பொறாமை மாறுவேடம் போட்ட பாராட்டு. நம்மளை பார்த்து செம்ம காண்டாகிறானுங்க என்ன, நடிகர்களை பார்த்து செம்ம காண்டாகிறானுங்க, கழுவி ஊற்றுறானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நின்னப்புறம் உங்களால் ஐயோ இப்படிலாம் பேசிட்டுமா, ஐயோ அப்படியா, சாரி பிரதர் தெரியாமல் அப்படிலாம் பேசியிருப்பேன், எல்லாம் மன்னிச்சு. நான் வந்து கர்வமான ஆள்லாம் கிடையாது, நானும் ரொம்ப அப்படின்ட்டு மற்ற நடிகையெல்லாம் வச்சு சொல்ல வைக்கிறானுங்க. அது அந்த மாதிரி படமாக ஓடுது. ஓகே, இது இப்போ நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஓகே, விஜயகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். யார் சினிமா மதிக்கிறாங்களோ, சினிமா யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி இந்த சினிமா வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவர்
இயக்குனர் கே பாலச்சந்தர் வானமேலையில் 26X அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் 26 இயர்ஸ் நான் அங்கேருந்து இருக்கிறேன். விஜயகுமார் சாரால் நான் இங்கே வந்திருக்கேன். அது ஒரு ஆனால் கூட நான் விடவே இல்லை. கொஞ்சம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தேன். விஜயகுமார் சார் சொன்னார், நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு. எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன். ஆனால் இவர் சொன்ன வார்த்தைக்காக நான் ட்ரை பண்ணும்போது எப்படி ஒரு லவர் சொன்னால் எல்லாமே பண்ணுவோமோ என்ன, இது மாதிரி நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னார். என்ன அதனால் அந்த லவ் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் நம்ம லவ் பண்ணுறாரு, நம்மளை வந்து ப்ளசண்ட்டாக காமிங்கன்னு நினைக்கிறார். அதனாலே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐ லவ் டு ஹார்ட் ஒர்க்குன்னு கூட சொல்ல முடியாது, அது விருப்பப்பட்டு செய்கிறது தானே, இதில் தான் ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சினிமாவை லவ் பண்ணுங்கள், சினிமா தியேட்டரில் பாருங்கள், சினிமா வாழ வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 2 ரூபா 3 ரூபா நீங்கள் உணவு உடை இருப்பிடம் எல்லாத்துக்கும் போக மீதி ஒரு கலைஞனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் நல்ல படங்கள் கொடுப்பான். இல்லாட்டி பிட்டு படம் எடுத்து அவனை எல்லாரையும் சாவடிப்பான். இல்லை நீங்கள் உங்கள் பசங்களை எப்படி வர வைப்பான் தேட்டருக்கு, என்ன பிட்டு படம் எடுத்து எல்லாரையும் தேட்டருக்கு வர வைப்பான். அப்போ நான் கல்ச்சரை போய் நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்களேன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவனோட பங்கு சமுதாயத்தில் எல்லோரும் இருக்கணும்ல, எல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்கணும்ல, துணி விற்கிறவன், நோட் புக் விற்கிறவன், என்ன அயன் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்கணும். அதே மாதிரி கலைஞன் இருந்துட்டு போட்டுமே, அவனுக்கான பங்கை கொடுத்துருங்க, அவன் வேலையை அவன் செய்யட்டும். நன்றி. சேரண்ணாவும் கொடுத்த அடையாளம் அது. பொதுவாகவே நிறையா உழைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க 2D என்டர்டெயின்மெண்ட்டு. நம்ம பாட்டில் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனக்காச்சும் ஒரு நாள் 2D மாதிரியான நிறுவனத்துலேருந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு ஒழுங்காக செஞ்சோம்னா மற்ற எல்லா கம்பெனிகள்லேருந்தும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு உரியடி 1ல் டைரக்டர் போட்ட உழைப்புக்கான அங்கீகாரமாக உரியடி 2 கொடுத்துருக்காங்க. நிறைய உழைக்கணும்னு ஆசைப்பட்டு வர்ற இளைஞர்கள் எல்லாருமே ஜென்ரலாகவே சூர்யா அண்ணா பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது நிறையா ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. யார் மூலியமாச்சும் ஒரு விஷயம் விதைக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஒரு உரியடி 2 பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அடுத்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. இளைஞர்கள்ட்டேருந்து வந்திருக்கு, உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டை பெறும்னு நினைக்கிறேன். நன்றி. அவரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே இந்த லைனை கேஷுவலாக ஹி ஜஸ்ட் டோல் மீ அண்ட் இட் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ். அண்ட் அவர்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே இந்த படத்தில் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் த டீம் அவங்க அவ்வளோ 35 டேஸில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க. பட் அந்த படம் பார்க்கும்போது, இந்த குவாலிட்டியை பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் வி ஹவ் ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. அந்த கிவன் பட்ஜெட்குள்ளே இவ்வளோ அழகாக பண்ணியிருந்தது ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு த டீம், த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ குவாலிட்டி ஃபிலிம் வித் அ கிரேட் மெசேஜ். அம்பானி ஜியோசிம் கொடுத்தானு வீடியோ பார்க்க வந்தேன். இப்போ எங்ககிட்டே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஆகலைன்னா அது கடைசியில் பார்த்துப்பாங்க. முதல்ல வந்துகிட்டு இருக்குல்ல பணம்,